ஒட்டுமீச கோபால், நக்கி கோபால். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு விவாதத்தில் நெறியாளர் தாக்கப்படுறாரு. ஒரு பத்திரிகையாளர் நெறியாளர் திமுக என்ற குண்டர்களால் தாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வருகின்ற பொழுது ஒட்டுமீச கோபால் அவர்களே உன்னுடைய மீசையை எங்கே வைத்திருக்கிறார்? அது குறித்து பேசினாரா? பத்திரிகையாளர் தாக்கப்பட்டதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா? ஆனா அவர் ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. இது பத்திரிகையா இல்ல வேற எதுமா? ஒரு செய்தி ஒண்ணு போட்டிருக்காரு. நாட்டுல அவ்வளவு பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் ஒரு பத்திரிகையா? இது ஒரு பத்திரிகையா? இது பத்திரிகையா? எப்படி இந்த பத்திரிகை இனி கிழிக்கப்படுகிறதோ, திமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற, திமுகவிற்கு வாடகைக்கு விடக்கூடியவர்களே, மக்கள் உங்களை இது போன்று கிழிப்பார்கள், தோல் உரிப்பார்கள் என்பதற்கான ஒரு உதாரணத்தை தெரிவித்துக் கொண்டு மக்கள் எல்லோரும் எங்கள் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறாங்க. இளைஞர்களின் படையோடு தாய்மார்களுடைய ஆதரவோடு லட்சக்கணக்கான மக்களின் அன்போடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் தூய சக்தி தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். எவ்வளவு பெரிய கொம்பாதி நினைத்தாலும் எங்கள் அண்ணனுடைய வெற்றியையும் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் ராஜமோகன் அவருடைய வெற்றியையும் எவராலும் தடுக்க முடியாது என்று கூறி தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம், தூய சக்தி தாவேகாவை வளர செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.